பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. 2 குறிப்பேடு புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தை 7. நீங்களோ மனத்திடன் கொள்ளுங்கள், தளர்ந்து போக வேண்டாம், ஏனெனில் உங்கள் செயலுக்கு ஏற்ப கைமாறு கிடைக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையோடும் உத்தமத்தோடும் நடுக்கத்தோடும் பயத்தோடும் நம்பிக்கை வைத்து தேடி வந்திருக்கக்கூடிய உங்களை அவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நாம் அசட்டை செய்யாதபடி பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் கடவுளுடைய திருவுளம் என்ன என்பதை அறிந்து கொண்டு நம்மால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, 3 யோவான் 2வது வசனத்திலே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வதைப் போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் சுகமாக இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும், எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி சென்றுவிடக் கூடாது என்பதற்காகவே அனுதினமும் நற்கருணை நாதராக இந்த குணமாக்கும் வல்லமையின் வழியாக உங்களை தேடி வருகின்றார். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் அவரை நாம் தேடுவோம், அவர் தரக்கூடிய ஆற்றலை பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, நான் பணி செய்யக்கூடிய இந்த பங்கு தளத்திலே ஆண்டவருடைய கோயில் இருக்கின்றது. அங்கே இருக்கக்கூடிய அந்த பலிபீடத்தை சுற்றிலும் அந்த ஆர்டிஸ்ட் ஒர்க்கு செய்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகு அந்த கதவை திறந்து உள்ளே வரும் பொழுது மெயின் டோர், சர்ச்சில் இருக்கக்கூடிய முன் கதவிற்கு மேலாக ஒரு அருமையான திருக்குடும்பம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறுவனாக இருந்து தன்னுடைய தந்தைக்கு உதவி செய்வதை போல சூசையப்பர் வேலை செய்து கொண்டு இருப்பார், அன்னை மரியாளும் வேலை செய்து கொண்டு இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் ஒர்க்கையும் செய்து கொண்டு இருக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, வெகு சீக்கிரம் அந்த ஆசீர்வாதம் இருக்கும், அந்த பிளெஸ்ஸிங் இருக்கும். எனவே உங்களால் முடிந்த அளவுக்கு உதவி செய்யலாம். இந்த உபவாச நாட்களிலே திருச்சபைக்காக ஏதாவது செய்ய வேண்டுமே என்றால் நாங்கள் படக்கூடிய இந்த கஷ்டங்களிலே நீங்களும் பங்கு கொண்டு விடலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே நாம் மனச்சஞ்சலத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், அல்லது சில நேரங்களிலே மனச்சஞ்சலம் அடைந்து இருக்கலாம், அல்லது மன சஞ்சலத்தோடும் குழப்பத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்து இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே அதில் இருந்து வெளியிலே வருவது எப்படி? இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே, நீங்களோ மனத்திடன் கொள்ளுங்கள், தளர்ந்து போக வேண்டாம், நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாவற்றிற்கும் கைமாறு கிடைக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் ஆண்டவருடைய கரம் இருக்கும். எப்போது இருக்கும்? ஆண்டவரை மனதில் வைத்து செய்யும் பொழுது, அவரை நமக்கு நம்முடைய கண்கள் முன்பாக நிறுத்தி, இயேசுவை, இந்த வேலையை நான் செய்ய போகிறேன், நான் இந்த இன்டர்வியூக்கு போகின்றேன், இந்த வெளிநாட்டுக்காக முயற்சி செய்கின்றேன், இந்த தொழிலை தொடங்க போகின்றேன், என்னுடைய உடலில் நோய் இருக்கின்றது, இதற்காக மருத்துவரை சந்திக்க போகின்றேன், உம்முடைய அரவணைப்பு வேண்டும், உம்முடைய பாதுகாப்பு வேண்டும், நீர் என்னோடு கடந்து வாரும் என்று சொன்னால் உண்மையிலே அவர் உங்களோடு கடந்து வருவார். எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு என் மகன் என்னை அழைத்து விட்டான், என் மகள் என்னை கூப்பிட்டு விட்டாள் என்றும் உங்களை தேடி ஓடோடி வருவார். அன்பார்ந்தவர்களே, அதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய குணநலமாக இருக்கின்றது. எனவே உங்களுடைய தவிப்பை, உங்களுடைய மனச்சஞ்சலத்தை அவர் அறிந்து இருக்கின்றார். அந்த மன உளைச்சலை மாற்றி உங்களுக்கு அற்புதம் செய்யக்கூடிய தெய்வமாக இந்த நாளிலே உங்களை நாடி வந்திருக்கின்றார். வாசித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. 2 குறிப்பேடு 16வது அதிகாரம் 9வது இறை வார்த்தையிலே, உலகம் அனைத்தையும் ஆண்டவருடைய கண்கள் சுழண்டு பார்க்கின்றன, அவர் தன்னை முழு மனதுடன் நம்பும் அனைவருக்கும் ஆற்றல் அளிக்கின்றார். அவருடைய கண்கள் இந்த உலகம் முழுவதையும் சுழண்டு பார்க்கின்றன. உங்களை மட்டும் அல்ல, உங்களுடைய வெளிப்புறத்தை அல்ல, உங்களுடைய உள்புறத்தை அவை சுழண்டு பார்க்கின்றன. நீங்கள் முழு மனதோடு ஆண்டவரை தேடுகிறீர்களாம், ஆண்டவரோடு இணைந்திருக்கிறீர்களாம், ஆண்டவரோடு நடக்கிறீர்களாம், அல்லது பெயருக்காக கோயிலுக்கு வந்து அவருடைய திருவுடலை பெற்றுக்கொண்டு
கொண்டு பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களாம், நேர போக்குக்காக பாவ சங்கீர்த்தனம் செய்ய போகிறீர்களாம் என்று எல்லாவற்றையும் அவர் ஆய்ந்து அறிந்து பார்த்து தான் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். மனச்சஞ்சலத்தில் இருந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக அந்த நேரத்திலே இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆகாரும் இஸ்மவேலையும் பார்த்து நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். தொடக்க நூலிலே 21வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கலாம். அங்கே அவர் அப்ரஹாமுக்கு குழந்தை இல்லை என்ற பொருட்டு அவருடைய துணைவியார் ஆகாரை தன்னுடைய வீட்டில் வேலை செய்து கொண்டு இருந்த ஒரு பணி பெண்ணோடு உறவு கொள்ளும்படியாக தன்னுடைய கணவரிடம் சொல்லுகின்றார். அவர்களுக்கு குழந்தை பிறக்கின்றது. அவர்களுக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு இஸ்மயேல் என்று பெயரை இடுகிறார்கள். அதன் பிறகு ஆண்டவருடைய வார்த்தை அப்ரஹாமுக்கு வந்த பொழுது அவருடைய மனைவியார் முதிர்ந்த வயதிலே கர்ப்பவதியாக மாறுகின்றார். அவருக்கு ஈசாக்கு பிறக்கின்றார். அதன் பிறகு என்ன நடக்கின்றது? அவருடைய மனைவி அப்ரஹாமிடம் யான் ஆகாரையும் இஸ்மவேலையும் வீட்டை விட்டு அனுப்பிவிடும் என்று வற்புறுத்திய பொழுது அவர் வீட்டை விட்டு அனுப்புகின்றார். அவர்களுக்கு உண்ண உணவும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அனுப்புகின்றார். ஆகாரும் இஸ்மவேலை தூக்கி கொண்டு அந்த பாலைவனத்தில் நடக்கின்றார். அங்கே அவர்களுக்கு கஷ்டம். தண்ணீர் தீர்ந்துவிட்டது, தண்ணீர் இல்லை, உணவு இல்லை. அவர் குழந்தையை ஒரு சூறை செடியின் அடியில் கிடத்திவிட்டு அவர் அந்த குழந்தை சாவதை பார்க்க கூடாது என்று சொல்லி முகத்தை இன்னொரு பக்கமாக அவர் திருப்பிக் கொண்டு கண்ணீர் விட்டு அழுதார். ஆண்டவர் அவருடைய குரலை கேட்டு அவரை தட்டி எழுப்பி அந்த பாலை நிலத்திலே நீர் வர வைத்து அவர்களை வாழ வைத்தார்கள். இந்த வழிமுறையில் வந்தவர்கள் தான் நம்முடைய முஸ்லிம் நண்பர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மனச்சலத்தோடும் மனச்சஞ்சலத்தோடும் தவிப்போடும் இருந்த அந்த சகோதரருடைய குரலை கேட்டு ஆண்டவர் பதில் அளித்து அவர்களை இந்த உலகத்தில் கடற்கரை மணலை போல பருக செய்திருக்கிறார்களே, அதுவே அவர் பெற்றுக்கொண்ட ஒரு ஆசீர்வாதம். அதே போல் நகோமி ரூத்துவினுடைய வாழ்க்கையை உற்று கவனித்து பாருங்கள். ரூத்து 1:20 சொல்லப்பட்டு இருக்கின்றது, என்னை இனி நகோமி என்று அழைக்காதீர்கள், மாறா என்று அலையுங்கள் என்று. ஏனென்றால் தன்னுடைய 2 மகன்களையும் இழந்துவிட்டார், தன்னுடைய கணவரை இழந்துவிட்டார். மருமகளிடம் சொன்னார், நீங்கள் உங்களுடைய வழியில் சென்று விடுங்கள், என்னிடம் ஒன்றும் இல்லை, என்னால் பிள்ளை பெற்று தர முடியாது. எனவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்துவிட்டு சென்று விடுங்கள், நான் என்னுடைய வழியில் செல்கிறேன் என்று சொன்ன பொழுது ரூத்து மட்டும் அவரோடு கூட இருந்தார். ஆண்டவர் ரூத்துவை பொருட்டு அவர் நகோமியும் ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்தார். அந்த வழியில் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை மீட்க கடந்து வந்தார். மனதில் சஞ்சலம் இருந்தது, மனதில் குழப்பம் இருந்தது, என்ன செய்வது என்று தெரியவில்லை. இழப்பின் காரணமாக வந்த சோதனையும் வேதனையும், அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் சஞ்சலம் இருக்கலாம். ஏதாவது ஒரு சோதனை வந்து உங்களை வாட்டிக்கொண்டு இருக்கலாம். இனி என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டு இருக்கலாம். இனி வாழ வழி இல்லை என்று எண்ணத்தோடு இருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நான் உன்னோடு கூட இருக்கின்றேன். நீ செய்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிப்பேன். நீ முழு மனதோடு என்னை தேடு, உன்னுடைய சஞ்சலத்தை நான் எடுத்து மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ரூத்து 2வது அதிகாரம் 12வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீ செய்துள்ள அனைத்திலும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவருடைய அரவணைப்பை தேடி வந்திருக்கின்றாய், எனவே அவர் உனக்கு முழு நிறைவையும் பலனையும் தருவார் என்றும் போவாஸ் சொல்லுகின்றார். இந்த ஆசீர்வாதமான வார்த்தையை கேட்டார். போவாஸை திருமணம் செய்து கொண்டார். அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள். இந்த நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை, குழந்தை பாக்கியம் இல்லையே, கடன் பிரச்சனையோடு இருக்கின்றனே, நோயில் வதைக்கப்பட்டு இருக்கின்றனே, குடும்பத்தில் நிம்மதி இல்லையே, பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகின்றனே, குடும்பத்தில் வருமானம் இல்லையே, தொழில் எல்லாவற்றையும் இழந்து போனேனே, வேலை வாய்ப்பு இல்லையே, திருமண தடையாய் இருக்கின்றதே, எல்லா சூழ்நிலைகளிலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கின்றனே, என்னை கருணைக்கண் பார்ப்பது யார் என்று சொல்லி இந்த நேரத்தில் நற்கருணை நாதருக்கு முன்பாக நின்று கண்ணீரோடு நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார், உன்னுடைய மன சஞ்சலத்தை நான் எடுத்து மாற்றுவேன், உன்னுடைய கசப்பை எடுத்து மாற்றுவேன், உன்னுடைய தவிப்பை எடுத்து மாற்றுவேன், மன உளைச்சலை எடுத்து மாற்றி உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நீ இருக்கக்கூடிய இடத்திலே உன்னை பெருக செய்து உன்னை வழி நடத்துவேன் என்றும் ஆண்டவராகிய இயேசு
கிறிஸ்துவை வாக்கு கொடுக்கின்றார். அவருடைய வார்த்தையை நம்புங்கள், ஆண்டவரோடு இணைந்து இருங்கள், ஆண்டவருடைய வழியில் நடக்க உங்களை தயாரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை திடப்படுத்துவார். நகோமியை ஆசீர்வதித்த தெய்வம், ரூத்துவின் கரங்களின் வழியாக நகோமிக்கு ஆறுதலை கொடுத்த தெய்வம், போவாஸ் கண்களில் தயவு கிடைக்க செய்த, ரூத்துவுக்கு தயவு கிடைக்க செய்த கடவுள், அந்த நாளிலே ஆகாருக்கும் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து பருக தண்ணீரும் உண்ண உணவும் கொடுத்த கடவுள் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களை அரவணைப்பதற்காக வந்து இருக்கின்றார். நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து கடவுளை நோக்கி திரும்பி மனதில் இருக்கக்கூடிய அந்த மன சஞ்சலத்தையும் மன வேதனையும் மன கஷ்டத்தையும் அவரிடம் ஒப்புக் கொடுத்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். ஆண்டவருடைய வல்லமை உங்களை வழி நடத்தும். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவதை பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, இயேசுவை, இவரை தேடி வந்தவர்கள் இதுவரை யாரும் கைவிடப்பட்டது இல்லை. அதற்கு நானே ஒரு சாட்சியாக உங்களுக்கு முன்பாக இருக்கின்றேன். நான் என் ஆண்டவரோடு இணைந்து இருக்கவில்லை என்றால் எப்பொழுதோ நான் மாய்ந்து போயிருப்பேன். என்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருந்திருக்கும். இந்த நாளிலும் கூட ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். ஆண்டவருடைய உதவியை நாடி வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை புறக்கணிக்காதபடி அவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். நீங்கள் அவருடைய பிள்ளைகள், அவருடைய அன்பு செல்வங்கள் என்பதை அறிந்து புரிந்து கொண்டு என்னோடு இணைந்து சில மணி துளிகள் நமது நடுவில் இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் மன்றாடுவீர்களாம். இப்பொழுது நாம் செபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாக நீர் இருக்கின்றீர். எங்களை வழி நடத்தக்கூடிய அன்பு தகப்பனாக எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நீர் ஒரு வழியை அமைத்து கொடுத்திருக்கின்றீர். அந்த வழி கல்வாரி சிலுவை என்பதை உணர்கின்றோம். அந்த வழியில் பயணிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களும் துக்கங்களும் கடந்து வருகின்றன. அந்த நேரத்திலே அந்த சிலுவையை நீர் தாங்கி பிடிக்கின்றீர். எங்களால் நடக்க முடியாத சூழ்நிலையிலே உமது தோளில் வைத்து எங்களை சுமக்கின்றீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகள் மன சஞ்சலத்தோடும் மன கசப்போடும் மன தவிப்போடும் மன உளைச்சலோடும் தேடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் மீது மனம் இறங்குவீராக. என் ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தம் அவர்களுடைய நோய்களில் இருந்து அவர்களை குணமாக்க ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக. கல்வாரி இரத்தத்தினால் கழுவப்பட்டு தூய உள்ளத்தோடு வாழக்கூடிய மக்களாக மாறுவார்களாக. இந்த கஷ்டி நாளிலே, உபவாச நாட்களிலே இவர்கள் உபவாசம் இருந்து ஜெபித்து என் ஆண்டவருடைய முகத்தை நாடி அணு தினமும் ஆராதிப்பார்களாக. நன்றி உணர்வோடு வாழக்கூடிய பிள்ளைகளாக மாறுவார்களாக. அவர்கள் செய்யக்கூடிய எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் இருப்பதாக. தகுந்த பலனை கொடுப்பீராக. முழு நிறைவை பெற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுவார்களாக. முழு மனதோடுமை தேடும் பொழுதும் நீர் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களோ அனைத்து நோய்களையும் அந்த சிகிச்சைக்கும் நல்ல பலன் கிடைக்கும்படியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் அப்பா. மருத்துவர் கரங்களை ஆசீர்வதியும். அவர்கள் கரங்கள் வழியாக பிள்ளைகள் குணமாக்கப்பட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கின்றேன். இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.